ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம எப்படி செகண்ட் இயர்க்கான நான் முதல்வன் ஸ்கீம் மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலில் நம்மளோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி நம்மளோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம நான் முதல்வன் ஸ்கீம் மைக்ரோசாஃப்ட் கோர்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகினர்ஸ், அட்வான்ஸ்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி 3 கோர்ஸ் வந்து வியூ ஆகும். அதில் பிகினர்ஸ் லெவலில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் மொத்தம் 5 கோர்சஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பிகினர், செகண்ட் ஒன் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பிகினர், தேர்ட் ஒன் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பிகினர், ஃபோர்த் ஒன் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம பிகினர்ஸ் கோர்ஸை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். இதில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸாக வந்து இருக்கும். ஸோ கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்றது ஒரு பவர் பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்லைடாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட அந்த எக்ஸலோட கிரேட் அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அசஸ்மெண்ட் 30 கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 20, 30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிரேடட் அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் கிரேடட் அசஸ்மெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கொடுத்த உடனே உங்களோட அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மார்க் வந்து உங்களுக்கு காட்டும், எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து சர்டிஃபிகேட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், பவர் பாயிண்ட் அண்ட் டீம்ஸ் அண்டு மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ் இந்த மாதிரி எல்லா கோர்சஸும் நீங்கள் வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவாக வந்து பார்க்கணும். பார்த்து முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி தான் எல்லா கோர்சஸ்க்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஸோ இப்போ டிஜிட்டல் ட்ரைனிங் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ் இது வரைக்கும் முடித்தவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வரும். ஸோ டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிகினர்ஸ் லெவல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எல்லாமே 100% அந்த மாதிரி காட்டுது. எல்லாமே ஓவராலாக பிகினர்ஸ் முடித்த உடனே டாப்பில் லேர்னிங் பேட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும், வியூ சர்டிஃபிகேட், டவுன்லோட் சர்டிஃபிகேட். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் பிகினர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக பிகினர்ஸ்க்கு மட்டும் 6 சர்டிஃபிகேட் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ 5 கோர்சஸ்க்கு ப்ளஸ் பிகினர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் 1. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஆஃப்டர் தட் நம்மளுக்கு வந்துட்டு